ரொம்ப சூப்பர் மச்சான். இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னா 5-6 ஆளை வச்சு 10-15,000 ரூபாய் செலவாகும்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா ஒரு பைசா கூட செலவு இல்லாம ஒத்த ஆளை உன்னை வச்ச சுண்ணாம்பு அடிச்ச பத்தியா. சரி அது விடு. பக்கத்தெருவுல ஒரு 4-5 கக்குசுக்கு சுண்ணாம்பு அடிக்க வேண்டியது இருக்குது. கை நீட்டி வேற காசு வாங்கிட்டேன். நீ போய் அடிச்சு குத்துரு. நீ சுண்ணாம்பு அடிச்சுக்கிற நேரத்துல அவங்க பாட்டுக்கு வந்து போயிருந்தா இருப்பானுங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காம மூக்க புடிச்சு சரக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிரு. என்ன முட்டாளாக்குன மாதிரி ஒன்னையும் நான் முட்டாளாக்க. என் பேர் ரகு இல்லடா. இப்பதான் என் பேரு ரகு இல்லன்னு சொன்ன. இப்ப நான் ரகுன்னு கூப்பிட்டோன்னே என்ன கூப்பிட்டாங்கிற. இப்படிதான் ஊருக்குள்ள புளியும் தெரியுறேன். மறுபடியும் என்ன முட்டாளாக்குற. ஒன்ன நான் விட மாட்டேன்டா. ஐயா இது வேலைக்கு ஆகாது மாமா. உங்க வீடு மாதிரி இல்ல எங்க வீடு. கொஞ்சம் லேட்டா போனா கூட எங்க அம்மா அசிங்கமா திட்டி உள்ளவே விட மாட்டாங்க. நீ என்னடா என்ன விடவே மாட்டேங்கிற. வேணும்னா எங்க அம்மாக்கு போன் போட்டு தர பர்மிஷன் கேடு. உன் கூடவே இருக்கேன் நானு. ஒரு மனுஷன் ஒரு தடவை 2 தடவை முட்டாளாகலாம். இப்படி மூச்சுக்கு 300 தடவை முட்டாளாயிட்டு இருக்கீங்க. இனிமேலும் நாங்க உங்க கூட இருந்தா எங்களையும் முட்டாளாக்கிடுவான். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சும்மா விட மாட்டேன். ரகு சோதாவில நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. ரவி படத்துல ஜெயம் ரவி ஓட்ட பிரிச்சுக்கிட்டு எவ்வளவு த்ரில்லிங்கா வருவார் தெரியுமா. நீ என்னடானா பள்ளி மாதிரி சப்புன்னு வர. சோதா ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் ஊர்ல 1008 கட்சிக்குது. இதுல நான் வேற எதுக்கு ஓட்ட பிரிக்கணும். ஏன் இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனே. ரவி இப்ப எங்க அப்பா வந்தா என்ன ஆகும் தெரியுமா. அடிப்பொடி முண்டம். கண்டிப்பா உங்க அப்பா இங்க வருவான். நம்மள பாத்துட்டு பாக்காத மாதிரி போயிடுவான் பாரு. சோதா ஏமா சோதா யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமா வந்தது? இல்லம்மா எனக்கு யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமா வந்தது? ஜார்ஜ் புஷ் வந்தாரு. ஏண்டா டேய் மிட் நைட்ல பிறந்தவன பொறம்போக்கு டேய் பண்ணாட. நாங்க 3 பேர் வந்துக்கிறோம். உங்களுக்கு கண்ணு தெரியல? சத்தம் கேக்குது. யாரோ வந்திருக்காங்க. நீ என்னடா இல்ல இல்லங்கற. வந்தது அடப்பாவி நான் நடிப்பு நடிக்கிறான் பாத்தியா. பாத்துமா காலம் கெட்டு போய் கிடக்குது. ஜாக்கிரதையா படுத்துக்கோ. டேய் டேய் நீ போய் மூடி நிப்பறா பண்ணாட. சத்தம் கேக்குது இல்ல இல்லன்றானே. ரவி எங்க அப்பா வருவாருன்னு எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அடிப்போடி போக்கட்டவல கோடி கணக்கா செலவு பண்ற படத்துல இப்படிதான் வந்துட்டு போறானுங்க. தம்மா துண்டு லோடு சபால வந்தா மட்டும் 1008 கேள்வி கேக்குற. சரி சரி வளவளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லு. கவிதையே தெரியுமா நீதானடி. கவிதையே தெரியுமா. அண்ணே 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 நீங்க கட்டிக்க போற சோதாவும் அந்த ரவி பையனும் ஊரை விட்டு ஓடுறாங்கண்ணே.